பெங்களூருவிலிருந்து வேளாங்கண்ணிக்கு லோடு ஆட்டோவில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான புகையிலைப் பொருட்களை கடத்தி வந்த 3 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் இருந்து அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்கள் நாகை வழியாக கடத்தப்படுவதாக கிடைத்த தகவலை அடுத்து வேளாங்கண்ணி போலீசார் கிழக்கு கடற்கரை சாலையில் நேற்று நள்ளிரவு வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது நாகையிலிருந்து திருத்துறைப்பூண்டி நோக்கி வேகமாக சென்ற லோடு ஆட்டோவை போலீசார் தடுத்து நிறுத்தி சோதனை செய்தனர். அதில் வெங்காயத்திற்கு அடியில் இருந்த சாக்கு மூட்டையில் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்கள் மறைத்து வைக்கப்பட்டிருப்பது தெரியவந்தது. இவற்றின் மதிப்பு சுமார் 10 லட்சம் ரூபாயாகும். இதை அடுத்து ஆட்டோவுடன் புகையிலைப் பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் கடத்தலில் ஈடுபட்ட காரைக்கால் மாவட்டம் முப்பையத்தங்குடியைச் சேர்ந்த அந்தோணிராஜ், காரைக்கால் விழுதூரியைச் சேர்ந்த ராஜ்குமார், நிரவியைச் சேர்ந்த ஹரிஹரன் ஆகியோரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.